ஹரிபோல் தண்டத் பிரணாம். நான் சில ಭಕ್ತಿವಿನೋಠ ಠಾಕೂರ್ಗೆ சரணாகதி புத்தக படிச்சுட்டு இருந்தேன். பனிவு பாத்தி என்ன கீர்த்தனை எழுதியிருக்காரு. அதில் 2வது கீர்த்தனை இன்னைக்கு. நேற்று பனிவுலே உள்ள கீர்த்தனிலே சொன்னது, நம்ம பகவான் கிட்டே சரணை எடுக்கும்போது முதலாவது நம்ம பாவம் இருக்கணும். நான் இந்த பௌத்திக உலகத்திலே சுகம் தேடனே கழிக்கல. இங்கே துன்பம்தான் கஷ்டம்தான் இருக்குது. பகவானே எனக்கு இங்கே முடியல. உங்கள் திருப்பாதம், உங்கள் ஆத்மீக உலகம், உங்கள் பக்தி எனக்கு கொடுத்துடுங்க. அடுத்த கீர்த்தன் 2வது. विद्यार विलासे काटाइनो काल परम साहस्यामी तोमार चरण ना भजिनो कभू ஏகன சரண துமி. நான் வாழ்க்கையில் படிக்கணும் படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன். இப்போ எனக்கு தெரியுது, நான் உங்களுக்கு தாமரை பாதத்தில் பஜனே பண்ணல, உங்களுக்கு தாமரை பாத சரண் நடக்கல. இப்போ நான் ஒரு சரணத்தில் வந்திருக்கேன். நம்ம எல்லாருமே அந்த உலகத்தில் நம்ம இருந்தால் சரி, நம்ம குழந்தைಗಳಿಗೆ பசங்களுக்கு படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். தவறு கிடையாது, உண்மையான படிப்புதான். இந்த உலகத்தில் என்ன படிப்பு நம்ம கொடுத்துட்டு இருக்கான். பழைய காலத்தில் குருகுலத்தில் பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. இப்போ எப்படி வேலை செய்யறது இந்த உலகத்தில், இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களை தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஆத்மாவோ, ஒரு ஜீவனுக்கு உண்மையான தர்மம் என்ன, தர்மம், இந்த மாதிரி விஷயங்கள் படிப்பில் கிடையாது. இப்போது வாழ்க்கை ரொம்ப கம்மி இருக்குது. ஒரு 100 வருஷம் பிரஹ்லாத் மகாராஜ் ஸ்ரீமத் பாகவத் மகாபுராணம் 7வது காண்டத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. 100 வருஷம் அது பேசின காரணம் பாருங்க. குருகுலத்தில் படிச்சுட்டு இருக்காரு பிரஹ்லாத் மகாராஜ். மத்தியானம் லஞ்ச் பிரேக் சொல்லுவோம், சாப்பிட. அந்த டைமில் எல்லா பசங்களும் என்ன பண்ணுவான், சீக்கிரம் சாப்பிட்டுட்டு விளையாடுவான். பிரஹ்லாதர் எப்போ விளையாட மாட்டார். 5 வயசு உட்காந்து பகவான் நாமம் பண்ணிட்டு இருப்பாங்க, பகவான் பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க, கண்ணீர் போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் நீ நம்ம கூட விளையாட மாட்டே, ஏன் இப்படி இருப்பே சொல்லும்போ, பிரஹ்லாத் மகாராஜ் பகவான் பற்றி விஷயங்களை சொல்லும்போ இந்த விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. 100 வருஷம் வாழுவோம், அந்த 100ல் 50 வருஷம் தூங்கிட்டு இருக்கோம். 10 வயசு சின்ன வயசு விளையாடுறது, அது இது அப்படி போயது. இனி 10 to 20 புலன்களை அங்கேயும் எழுத்திட்டு இருக்கு. இது பண்ணலாமா, இப்படி ஆசைகள் நிறையா இருந்தாச்சு. 100 வருஷம் வாழ்னா கூட 80க்கு மேலே என்ன பண்ண முடியும். இதுக்கு இடையில கல்யாண வீடுகள், சாவு வீடு, வேலை பண்ணணும், இது பண்ணணும், இப்படி மனித வாழ்க்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ பிரஹ்லாத் மகாராஜ் என்ன சொல்லிட்டு இருக்காரு, படிக்கிறது தவறு கிடையாது, பட் நம்ம பகவான் நாமம், பகவான் சேவை பண்ணல சொன்னால் இந்த படிப்பு வச்சு என்ன பிரயோஜனம். அதே விஷயம் இங்கே பக்திவினோத் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு. நான் படிப்புக்கு வேண்டி ரொம்ப சமயம் கொடுத்தேன், என் சாகசம் சொல்லிட்டு இருக்காரு. பகவானே உன் பாதம் நான் பஜனே பண்ணலை, பக்தியே பண்ணலை. இப்போ நான் உன் சரணத்தில் வந்திருக்கேன். படித்தே भरसा बारिल ज्ञाने गति हवे मानी से आशा विफल से ज्ञान दुर्बल से ज्ञान अज्ञान जानी. படிக்கும்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, நான் இந்த அறிவு வச்சு என் வாழ்க்கையை நோக்கம் சாதிக்க முடியும். பட் அந்த பலன் நான் நினச்ச போல கிடைக்கல. வாழ்க்கைய நோக்கம் இந்த உலகத்தில் உள்ள பௌத்திக அறிவு கொடுக்க முடியாது.
பௌத்திக படிப்பு அறியாமலுக்கு காரணம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு விஷயம் வரல. ஓ, பிரபு சொல்லிவிட்டாரு, பக்திவினோத் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, இனி நம்ம படிக்கிறது வேண்டாம், நம்ம குழந்தைகளுக்கு படிக்கிறது வேண்டாம், மடத்துல போய் எல்லாம் பஜனை பண்ணிட்டு அப்படி எல்லாம் பேசுனது. விஷயம் சரியா புரியணும். வாழ்க்கைಗೆ நோக்கம் தெரியாம, பகவான்ಗೆ சரண் எடுக்காம, வேற இந்த உலகத்தில் அறிவிச்சு ஒன்றுமே நடக்காது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராயிட்டு வரும்போ, கௌராங்க மகாபிரபுவாய் வரும்போ, ஸ்ரீராமராய் வரும்போ படிச்சிருக்காரு. படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும். எப்படி இருக்கணும் வாழ்க்கை? பௌத்திக அறிவு, ஆத்மீக அறிவு சேர்ந்து போகிறது. இங்கே உள்ள கடமைகளும் தர்மம் சேர்ந்து போகிறது. இல்லை நான் ஜீவன் இனி படிக்கிறது வேண்டாம், குருவே சொல்லியிருக்கார், அப்படியெல்லாம் சொன்னது. இந்த உலகத்தில் அறிவு வச்சு வாழ்க்கைய நோக்கம் நம்ம புரிய முடியாது. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் உள்ள அறிவு தேவைதா? जड़ विद्या जत मायार वैभव तोमार भजने बाधा मोह जन्मिया अनित्य संसारे जीव के करे गाड़ा. ஆத்மீக அறிவு இல்லாமல், பகவான்ಗೆ பக்தி இல்லாமல், வேறே இந்த ஜட வித்யா சொன்னால் இந்த ஜட உலகம் பௌத்திக உலகத்தில் உள்ள அறிவு வச்சு அறிவு இருந்தால் இது மாயைக வைபவம். இது வேற இது இருந்தால் பகவானுக்கு பஜனை பண்ண முடியாது. இந்த மாதிரி படிப்பு ஜீவன்களுக்கு மோகத்தில் போடுறது, இந்த அனித்தியமான சம்சாரத்தில் போடுறது. நமக்கு இந்த உலகத்தில் கழுதுகள் போல பண்ணிட்டு இருக்கு. பாருங்க, ஒருத்தர் பக்தியை பண்ணலாம், நல்லா படிச்சிருக்காரு. அப்போது அவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ படிச்சிருக்காரு சொன்னால் அவங்களுக்கு இப்போ பக்தி பண்ணுறதுக்கு ஒரு வெக்கமாக இருக்குது. இதெல்லாம் பக்தி இதெல்லாம் நான் எப்படி பண்ண முடியும்? என்ன அவன் படிப்புக்கே அவன் இனி அந்த மாதிரி இது பார்த்துட்டு இருக்கான். இந்த உலகத்தில் என்ன ஒரு மோகம். அவனுக்கு மோகம் இந்த நித்திய இல்லாத தாத்காலிகமான சம்சாரத்தில் பட்டதில் வர போல பண்ணிட்டு கழுதை போல வேலை பண்ணிட்டு இருக்கான். பகல் இரவு ஒன்றும் பார்க்க மாட்டான். से गाधा है ये संसारेर बोझा बहिनु अनेक काल वार्धक्य एखन शक्तिर अभावे किछु नाही लागे फाल. நான் கூட ஒரு கழுதை போல இந்த குடும்ப வாழ்க்கை சொல்லி ஒரு பாரம் எடுத்துட்டு வாழ்க்கை கொண்டு போயிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு வயசாயாச்சு, என் உடம்புல சக்தி இல்லை, என் வாழ்க்கையில சந்தோஷமும் இல்லை. जीवन यातना हैला एखन से विद्या अविद्या भेल अविद्यार ज्वाला घटिला विषमा से विद्या हैला शेल. இப்போ என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டகரமாக இருக்குது. வயசாயாச்சு, நோய்கள் வருது. இப்போ தெரியுது நான் என்ன படிப்பு படித்தேனோ அது என்னை அறியாமலுக்கு காரணமாயிடுச்சு. அந்த அறியாமல் ஒரு அம்பு அடித்த போல இருக்குது. வில்லு அம்பு என்ன சொல்லுங்க, வில்லு இல்லை அம்பு அடித்த போல இருக்குது இந்த வில்லு அம்பு. तोमार चरण बिना किछु धना संसारे ना चार भक्ति विनोद जड़ विद्या छाड़ी तुआ पद करे सार. ஓ பகவானே, உன் தாமர பாதம் விட்டு இந்த உலகத்தில் வேறு எந்த சொத்து கிடையாது. அதுக்கு வேண்டி இந்த பக்தி வினோதா இந்த பௌத்திக அறிவு விட்டு உன் பாதம் தான் சாரம் சொல்லி பிடிச்சிட்டு இருக்கான். இங்கே முதலாவது நம்ம இந்த கீர்த்தன் முடிஞ்சது. இதில் முதல்ல நம்ம புரியணும், படிப்பில்லாமல் இருக்கணும் அப்படி சொல்ல. இது ரொம்ப இதில் படிக்கணும். நம்ம குரு மகாராஜ் நம்ம குருவர்கா சொல்கிறது எல்லாருமே நல்லா படிக்கணும், வாழ்க்கையில் ஒரு திறமை இருக்கணும்.
பக்தி சொன்னால் முட்டாள்கள் பண்ணுறது வேலை கிடையாது. திறமையில்லா போய் மடத்தில் உட்காந்தாச்சு, அது நம்ம குரு மகாராஜ் நம்ம குருவர்க சொல்லலாம். நம்ம எல்லா குருவர்க பாருங்க நல்லா படிச்சிருந்தாங்க, நல்ல திறமை இருந்து, அதான் அவங்களுக்கு உலகத்தில் எல்லாம் போய் பக்தி பிரச்சாரம் பண்ணாங்க, தானும் பக்தி பண்ணாங்க. ரெண்டாவது விஷயம் இங்கே, பகவான் சரணத்தில் போகும்போ நம்ம படிப்புக்கு அகங்காரம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இந்த உலகத்தில் நம்ம என்ன படிச்சிருக்கோம், இது வச்சு பகவான் கிடைக்க மாட்டான். பகவான் சரணாகதி சொன்னால் நமக்கு படிப்புக்கு உள்ள அகங்காரம் இருக்கக்கூடாது. நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் அவ்வளோ படிச்சிருக்கேன் ஒன்றும் இல்லை. இங்கே வந்து பகவானுக்கு சேவை தான் முக்கியம். பகவானுக்கு சேவை பண்ணும்போது பணிவு இருக்கணும். அந்த பணிவுலே முதலாவது இது என்ன, இந்த உலகத்தில் உண்மையாக சந்தோஷம் கிடையாது, துன்பந்தான் இருக்குது. நாம் இனி பகவான் சரணத்தில் போகணும், பகவான் தாமத்தில் போகணும். ரெண்டாவது இது என்ன, நான் நிறைய படிச்சிருக்கலாம், எனக்கு நல்ல அறிவு இருக்கலாம், பட் வந்து இதெல்லாம் இந்த உலகத்தில் உள்ளதா, பகவான் முன்னாடி சரணாகதி சேவைதா, அந்த பாவம் இருக்கணும். ஹரி போல் தண்டவத் பிரணாம்.